ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜிம் ஸ்டார் சிமுலேட்டர் தான் பார்க்க போகிறோம். வாங்க கேமுக்குள்ளே போகலாம். கேமுக்குள்ளே வந்தாச்சு. போன தடவை நான் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருப்பேன் பேரி ப்ரெசன்ட். பார்க்காம இருந்தால் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய் பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம ஜிம் ஸ்டார் சிமுலேட்டரில் தான் ட்ரை பண்ண போகிறோம். ஐ திங்க்ஸ் இந்த கோடை எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு வந்தேன். 2026 ரிவால்யூஷன் சம்திங் போட்டிருந்தது. ட்ரை பண்ணி பார்ப்போம். வரலன்னா அடுத்து நான் விட்டுருவேன். ஏன்னா எனக்கு ஞாபகம் இல்லை கோடு. வெளில போயிட்டு வந்தேன்னா அவ்வளோதான். ட்ரை பண்ணுறேன். கோடு எரரா? ஐயோ வரலையாங்க. வாங்க இன்னும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துருவோம். வரலன்னா அதுக்கப்புறம் விட்டுருவோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த கோடு எனக்கு தெரியலன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் பார்த்துட்டு வந்ததை மறந்துட்டேன். சரி ஓகே, கோடு எரர்னு தான் வருது. நம்ம கேம் பிளே ஸ்டார்ட் பண்ணுவோம். போன வீடியோ யாருமே பார்க்கலங்க. சப்ஸ்கிரைபும் யாரும் அதிகமாக பண்ணல. இந்த வீடியோவையாச்சும் அதிகமாக பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். போன தடவை யாரெல்லாம் பார்த்தீங்களோ உங்களுக்கு என்னோட நன்றி. அப்புறம் ஒரே ஒருத்தவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. அவங்க யாருன்னு சொல்லி கமெண்ட்டில் போடுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். நாங்கள் ஓனாக தான் ஏறுது, ரொம்ப கம்மியாக ஏறுது. சரி பார்ப்போம். பேக் ஏறிட்டு இருக்கு. அது என்னங்க ஹெல்த்து? ஸ்டாமினாவா? இங்கே ஸ்பின் வேறு இருக்குது. சரி ஒரு ஸ்பின் கொடுத்துருக்காங்க. கேக்கா? என்னங்க கேக்கெலாம் கொடுப்பாங்க? எசென்ஷியல் ஆயில்ஸா? என்னென்ன இங்கே வேறு என்னமோ 3 இது கொடுத்துருக்காங்க. 6Kவா? சரி இப்போதைக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டு அப்புறமா நம்ம போய் பெட்ஸை பார்ப்போம். இன்னொரு ஸ்பின் வேறு இருக்குது. சரி என்னமோ நம்ம ஸ்பின் பண்ணியாச்சு. அவ்வளோதான். டெய்லி ரிவார்ட்ஸ் வேறு இருக்கா? சரி அப்புறமா அதை பார்ப்போங்க. கடைசி நாளில் பாருங்களேன், நெய்லியில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ட்ரெயின் வேறு இருக்குங்க ஃப்ரீயாக. அதனால இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பாட்டுக்கலாம் ஆட்டோ ட்ரெயின் போட்டு அதே செட்டப் பண்ணிடு. வேறு என்னெல்லாம் இருக்குன்னா செஸ்ட்டு ஆப்ஸு. ஆப்ஸு போவோம் வாங்க. மொத்தத்தையும் இது பண்ணி ஆமாங்க, மொத்தமாக 5 இருக்குங்க. ஸ்டாமினாவோட சேர்த்து 6. இது ரேங்க்கு. ஓ இதுங்க ரீபத் மாதிரி போல். ரீபத் எடுத்தால் மொத்தம் இதுன்னு போயிடும்னு நினைக்கிறேன், தெரியல. நம்ம ஒரு ரீபத் எடுக்கிறோம் இந்த வீடியோவில். எவ்வளோ லென்த்துக்கு போகுதுன்னு தெரில. செட்டிங்ஸும் இருக்குது. ஆனால் கிராஃபிக்ஸ் நல்லா இருக்குங்க. லேக் அடிச்சிச்சுன்னா வேணால் செட்டிங்ஸ்லேயே இருக்குல்ல, அதை கொடுத்துக்கலாம். ஆட்டோ ட்ரெயின் போட்டாச்சு. நல்லாவும் இருக்குங்க. இங்கே தான் இது பூஸ்ட் இருக்குது. நம்ம வாங்கின கேக்கு அதெல்லாம் இங்கே தான் இருக்குது. அது என்னன்னு கூட தெரியல. வேறு ஏதோ பேர் போட்டிருக்காங்க. நம்ம அதை வேறு லூட் கூப்பிட்றோம். சரி ஓகே, இப்போதைக்கு நம்ம எல்லாத்தையும் 35 கூப்பிட்டு போகிறோம். எல்பிஎஸ்னால் எவ்வளோ கணக்கு வரும்? யாருக்காச்சும் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் போடுவேன். எனக்கு கண்டிப்பாக தெரில. ஒரு எல்பின்னா எவ்வளோ இருக்கும்? எல்பியோட ஃபுல் ஃபார்ம் கூட எனக்கு தெரியாது. சரி ஓகே, அதே தான். இது வேறு நடுச்சில் கிளிக் கொடுத்துருவாங்க. ஆனால் பண்ண என்னங்க இப்படி 12 வருது? 18 1.8 நானும் 18 நினச்சிட்டாங்க. எல்லாத்துலேயும் நம்ம 35 ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேறு ஒரு போட்டிக்கு போவோம். போட்டியில் தோக்கடிக்க முடியுமான்னு தெரில.
இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம். என்னங்க எல்லாம் ரொம்ப கம்மியாக ஏறுது. போக போக தான் நிறைய ஏறுமோ தெரியல. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் வாங்க. இல்லை ஃபுல்லாக கிரைண்டிங் தாங்க அதிகமாக இருக்குது. நம்ம பாட்டுக்குள்ள உட்காந்து இது பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கணும். நிறைய பேர் இதில் ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு போட்டிருந்தேன். அதான் நான் இந்த கேமுக்குள்ளே வந்தேன். பெட்டு வேஸ்ட்டா ஆன்லைன் 60 minutes. ஐயோ எல்லாம் முடியாதுங்க. 1 மணி நேரம் இருந்தால் நான் என்னத்துக்காக வீக்லி பெஸ்ட்டு இதே முடியாது. இது வேணால் ட்ரை பண்ணலாம். ட்ரெயின் ஸ்டாண்ட் ரீசெட் இருக்குது. ரீசெட் கொடுத்தாலும் அப்படி தாங்க வருது. விடுங்க எல்லாம் அதிக லெவலில் வந்துச்சுன்னா அதிகமாக வந்துச்சுன்னா நான் அவ்வளோ நேரத்தை எப்படி செலவழிக்கிறது. சரி விடுங்க எதாவது ட்ரை பண்ணி ஜஸ்ட்டு ஏறாங்க பாருங்க 0.0.2 தான் ஏறுது. நம்ம அப்படி என்னத்தை மிஸ் பண்ணிட்டோம். நம்ம என்னத்தை மிஸ் பண்ணோன்னே தெரியலையே. இவ்வளோ குறைவாக ஏறிச்சுன்னா நான் எப்படி சண்டைக்கு போகிறது. எல்லாம் என் நேரம். சரி ஓகே நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம். இல்லைன்னா வேறு ஏதாவது தேடி பார்ப்போம். நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பக்கத்துலேயே விஐபி ஏரியா இருக்குது. விஐபிக்கு எவ்வளோ காசுன்னு தெரியுமா? ரோபாக்ஸ்லாம் என்கிட்ட இல்லவே இல்லை. யார்கிட்டயாச்சும் ரோபாக்ஸ் இருந்தால் ப்ளீஸ் கொடுங்க. என்னங்க ஏறவே மாட்டேங்குதுங்க. ஒரு வழியாக ஏறிடுச்சுங்க. 39 வந்துச்சுங்க. சரி இது என்னதுங்க ஹவுஸ்ஃபுல்லாக. சரி இந்த உட்காரலாம் வாங்க. இது என்னது லெக் எக்ஸசைஸா? சரி போடுவோம். ஆட்டோ ட்ரெயின் போட்டு விட்ருவோம். அவ்வளோதான் நம்ம வேலை முடிஞ்சு. இதுவும் கம்மியாக தாங்க ஏறுது. இப்படி ஏறிட்டு இருந்தால் நம்ம எந்த காலத்தில் 100 அடையிறது. ஸ்டாமினா வேறு கம்மியாக இருக்குங்க. அடிக்கடி குறைஞ்சிடுது. ஒவ்வொன்றா குறையுது. அடிக்கடி குறைஞ்சிடும் இல்லையா? ஒன்றா எடுக்கிறதுக்கே இருக்கு. பெட்டு வேறு இருக்குல்ல. அப்போ பெட்டு எடுக்காததுனால தான் நம்மளுக்கு இப்படி இருக்குமா? ஏறுங்க பெட்டு எடுத்துகிட்டு வரோம். பிள்ளைதான் இப்போ எவ்வளோ ஏறுது. என்னங்க 1.3 அதுவும் 1.1 தான் ஏறுது. 2.6 என்னங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கூடுது. இல்லைங்க ஒவ்வொன்றா தான் ஏறுது. மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. நான் போட்ட ஃபஸ்ட் வீடியோ யாராவது இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் அதையும் பார்த்துருங்க. ஐயோ ஒவ்வொன்றா போய் 2 வருதா 1 வருதா எங்கள் இல்லை டெசிமல்லாம் போட்டு நம்ம மண்டே குழப்புறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பெட்டை எடுத்துகிட்டு வரோம். 6K இருக்குது. 6K நம்ம பெட்டில் தான் செலவு. வேறு எதுக்கு காசுன்னு தெரியல. பெட்டிலே செலவிட்டோம் நம்ம. அதனால மங்கி அடுத்து பீச் க்ரோக்கடைலு ரெண்டுமே காமனுங்க. இதுவும் காமனா. சரி எக்யூப் பெஸ்ட்டு கொடுத்தா இதாங்க அதிகமாக இருக்குது. அப்போ இது வேஸ்ட்டா? டெலிட் பண்ணி விட்ருவோம். நம்மளுக்கு எதுக்கு நாங்கள் டெலிட் பண்ணலாம். ஸோ நமக்கு எதுக்கு வந்து நம்ம பாட்டுக்குள்ளே போவோம். நாங்கள் டெலிட் ஆக முடியுது. இப்போ தானே டெலிட் கொடுத்தேன்.
சரி மறுபடியும் டெலிட் கொடுக்கலாம். இப்போமாச்சும் அதிகமாக ஏறுதான்னு பார்ப்போம். சரி என்னங்க இங்கே கூட விஐபி ஏரியா ஆம்ஸ்க்கு போடலாங்க. ஆம்ஸ்க்கு தானே ஒன்றே ஒன்று தான் இருக்குது ஆம்ஸ்க்கு. ஆம்ஸ் நாங்கள் போடுறோம். எவ்வளோ ஏறுது தெரியுமா? 2.2. நாங்கள் இதுவும் கம்மியாக தான் இருக்குது. 4.5. இப்போ தாங்க அதிகமாக ஏற ஆரம்பிக்குது. 9 ரேங்க் 1. ட்ரேடு ரேங்க் 1 வேணுமாங்க. நான் நினச்சி ட்ரேடு ஃப்ரீங்க. இருந்தாலும் நம்ம யாருக்கு ட்ரேடு பண்ண போகிறோம்? யாராவது என் கூட விளாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட்டில் போடுங்க. எல்லோரும் சேர்ந்து கேம் ஆடலாம். அதுக்காண்டி தனியாக ஒரு குரூப் ஆரம்பிக்கிறேன் வாட்ஸ்அப் குரூப்பில். அதில் எல்லோரும் சேர்ந்தா நான் அப்பப்போ நோட்டிஃபை பண்ணுறேன். ஆனால் அது வரைக்கும் நம்ம இன்னும் பில்டப் ஆகலைன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்படி இருக்கேன். சரி ஓகே. என்னங்க போட்டிக்கு போக முடியல. எப்படி போகணும்? இப்போ பாருங்கள், இவன் தான் நெய்லு, இவன் சைமன்னு. இப்போ காம்படிஷன் இங்கே இருக்காங்க. இங்கே தாங்க காம்படிஷன் இருக்குது. நானும் அங்கே இங்கேன்னு தேடிட்டு இருந்தேன். இங்கே தான் இருக்குது காம்படிஷனு. சரி வாங்க, என்ன பண்ணணுன்னு வேறு தெரில. ஷோ யார்? ஓ இதுதான் காம்படிஷனா? டேப் டு ஸ்கோர் ஹையர். எல்லாரும் அழுத்திக்கிட்டே இருக்கணுமா? ஷோ யர் செஸ்ட்டு. என் கையை பாருங்களேன், கையும் தொட முடியல. என்னங்க வெறும் 58 தான் கொடுக்காங்க. அங்கே பாருங்க, என்னங்க செகண்ட் கிளாஸில் இருக்கான்னு பாருங்க. அவன் என்னை விட எவ்வளோ உடம்பு கம்மியாக வச்சுட்டு இருக்கான். ஆனால் அவனையும் என்னால் தூக்க முடியல. ஏன் ஒன்றுமே புரியலைங்க. ஃபர்ஸ்ட் லோலாம் என்னை தோக்கடிச்சிட்டான். ஓகே, செகண்ட் லோலனாச்சும் ஓகேங்களா. ஆனால் நம்ம 300 தாங்க ஸ்கோர் எடுத்திருக்கோம். அது எப்படி 5th பிளேஸ்? நான் 4th பிளேஸ் வந்திருக்கணுங்க. அநியாயம். உடம்ப மட்டும் இவ்வளோ பெருசாக வச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு மண்ணாங்கட்டி ஸ்கோர் கிடைக்கல. சரி விஐபி ஏரியாலே மறந்துட்டேன். சரி வாங்க, எல்லாத்தையும் இப்போ 100 ஆக்கிட்டு தான் போகிறோம். வாங்க, ஆட்டோ ட்ரெயின் போட்டால் அதே செட் பண்ணியிருக்குங்க. வெயிட் எவ்வளோ போடணும்னு அதே செட் பண்ணியிருக்கு. அதனால நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆப்ஸ் 100 போடலான்னு நினச்சேன். 200 போட்டுருவோம். அதான் சீக்கிரமாக 100 ஆயிருக்குல்ல. நம்ம டக்குன்னு போட்டா டக்குன்னு அடுத்த வேர்ல்டு. ஆமாம் இருந்துச்சுங்க, ஏதோ ஒரு பஸ் இருந்துச்சுங்க. அங்கே பார்த்தேன், டெலிபோர்ட்டுன்னு இருந்துச்சு. அதை போய் பார்த்தோம்னா அங்கே மறுபடியும் கேக்கு இல்லை. ஸ்பின் வேறு ஸ்பின்னில் 2 வாட்டி கேக்கு, இதுலேயும் கேக்கு. என்னதான் இருக்கு அந்த கேக்கில்? சரி 200 வந்துட்டா. இப்போ நம்ம செஸ்ட்டுக்கு கூட 200. செஸ்ட்டுக்கு இது வரைக்கும் நம்ம 39 தான் போட்டிருக்கோம். மொத்தமாக 200 ஆக்கிட்டு அதுக்கப்புறம் வேறு எங்கேயா போகும். ஸ்டாமினாவும் ஏற்றணுங்க. பாருங்களேன், முதையாச்சும் ஒவ்வொன்றா குறைஞ்சிட்டு இருந்தது. இப்போ டக்குன்னு தான் குறையுது. இன்னும் ஏற்றணுன்னா அவ்வளோதான். ஆட்டோவில் போடுறதுனால அது ரொம்ப கம்மியாயிட்டுனா தானாக நிறுத்திடுது. இதே நம்மளாம் டகடகடன்னு டேப் பண்ணிட்டே இருந்தோன்னா அவ்வளோதான். இங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருது. பக்கத்தில் உள்ளவங்க பாருங்க, ஸ்கின் கலரே அப்படியே வித்தியாசமாக இருக்குது. பக்கத்தில் வேறு எவனோ இருக்கும். ஆனால் ஃபுல்லாக பீச் மங்கீஸ் தான். ஓகே, நம்ம போய் இப்போ ஆர்ம்ஸ் போடலாமா? அங்கே ஆர்ம்ஸ் போடலாம். பின்னாடிலேருந்து பாருங்கள், பார்க்கவே வித்தியாசமாக இருக்குது.
4 முட்டை இருக்க மாதிரி இருக்குது. கை ரெண்டும் அப்படியே எல்லாம் பல்காக இருக்குது. இருந்தாலும் நம்மளை காம்படிஷன் வந்து வெளில துரத்தி விட்டாங்களே. என்னங்க ஸ்கின் கலர்லாம் கலர் கலராக வைக்காங்க. அங்கே பாருங்கள், ரெட் கலரு. பக்கத்தில் ஒரு பொண்ணை பாருங்க, ரெட் கலரில். அது என்ன ரெட் ஹல்க் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க. ரெட் ஹல்க் மாதிரியே அப்படியே செக்கு செவைன்னு இருக்காங்க. இப்போ லெக்குக்கு போடுறோம். லெக்குக்கு நம்ம இப்போதைக்கு 35 தான் இருக்குது. அதையும் 200 ஆக்கிட்டு, பேக்கு 200 ஆக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம இது காம்படிஷன் போய் பார்ப்போம். அப்போமாச்சும் நம்மளுக்கு நல்லா ஸ்கோர் கிடச்சிதுனா நல்லாயிருக்கும். வின்னாக முடியுமான்னு தெரில. ஸ்கோர் கிடச்சாச்சு பரவாயில்ல, அதான் சொன்னேன். ஸ்கோர் கிடச்சாதான் நம்மளுக்கு காசு கிடைக்குதுங்க. என்னோடய ஸ்கோரை பார்த்தீங்களா, வெறும் 300 தான் கிடச்சிது. இது இல்லைங்க, 200 ஆகலைங்க. 200 ஆகிட்டேன்னு நினச்சேன். இப்போ 200 ஆக போகுது. கிட்டத்தட்ட 200 ஆயிட்டு. அங்கே பாருங்களேன், என் டோட்டல் இது வந்து மேலே காமிக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோவில் முடியுமான்னு தெரில. இந்த வீடியோவில் முடியலன்னா அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம போடுறோம். பாருங்கள் எவ்வளோ பல்காக இருக்குன்னு. இந்த வாட்டி நான் கண்டிப்பாக ஜெயிக்கிறேன்டா. இது பாருங்கள் என் பாடி எப்படி இருக்குன்னு. நூற்றி 13 135. பாருங்க, தானே நிறுத்தி இருக்கு. பெல்ட்டெல்லாம் இருக்குங்க. ஒலிம்பியா பெல்ட்டு எங்கே ரோபோட்ஸ் கேட்குதுங்க. பாருங்களேன் எவ்வளோ சீக்கிரமாக ஹெல்த்து குறைஞ்சிருக்குன்னு. ஹெல்த் இல்லை, ஸ்டாமினா. அதெல்லாம் ஹெல்த்துங்க. ஸ்டாமினா தான் சொன்னேன். ஸ்டாமினாவை போய் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிட்டு வந்துடுறேன். 3 MPH மீட்டர் பெர் ஹவரா அப்படின்னு தான் நினைக்கிறேன். மீட்டர் பெர் ஹவராக தான் இருக்கணும். ஒவ்வொன்றா ஏறுது. 6 மீட்டர் போட்டால் 130 வேணுமா ஸ்டாமினா. சரி, ஓகே, ஒவ்வொன்றாவே கடத்தணும். இதில் நிறையா ஏஎஃப்கே போட வேண்டியது இருக்குங்க. ஏஎஃப்கேனா என்னதுன்னு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஏஎஃப்கேனா அப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டே இருக்கிறது. ஆனால் நம்மளுக்கு இப்படி சிமுலேட்டரில் இருந்தோம்னா அப்படியே 31,000 கொடுத்துட்டாங்க டக்குன்னு. சரி, ஓகே, நம்மளுக்கு லக்கு. இதை வச்சு நான் ஃபுல்லாக இதுதான் வாங்குவேன். யாரும் கவலைப்படாதீங்கோ. பெட்டு வாங்கி நல்லா உடம்பு பல்காக்குறோம். ஏஎஃப்கேனா வெறும் அது பேர் என்ன, கிரைண்டிங் பண்ணுறது. அதாவது இப்போ நான் ஓடிக்கிட்டு இருக்கேன்ல, எனக்கு ஹெல்த் வருதுல்ல, அதை நான் பாட்டுக்குள்ள அப்படியே வச்சுட்டு நான் இப்போ ஃபோனை கீழே வச்சுட்டேனாலுமே அது பாட்டுக்குள்ள ஏறும்ல, அதுதான் ஏஎஃப்கே. சரியா? ஆட்டோ ட்ரெயினில் போட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏறுற மாதிரி எனக்கு ஃபீலு. 200 வந்தாச்சு. 300 ஆனதுக்கப்புறம் நம்ம போகலான்னு நினைக்கிறேன். ஆமாம், போவோம். 300 ஆனதுக்கப்புறம் நம்ம அது பேர் என்ன, போட்டிக்கு போகிறோம். எனக்கு வேறு கோல்டு, அதோடு தான் நான் வீடியோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வீடியோ போடுறது எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா? இருந்தாலும் யாரும் பார்க்கல. எவ்வளோ வருத்தமாக இருந்துச்சுன்னு தெரியுமா? சரி, அதை பற்றிலாம் பேசிகிட்டு இல்லாமல் 300 வந்துட்டு அவ்வளோதான். வாங்க இப்போ போட்டியில் போய் எத்தனை பேரை தோக்கடிக்க முடியுதுன்னு பார்ப்போம். பாருங்கள் உடம்பு எவ்வளோ பல்காக வச்சுட்டு இருக்கேன்னு. இதோட கண்டிப்பாக 4th பிளேஸ் ஆச்சு வரேன். 3rd பிளேஸ் வரும், இல்லைனாலும் 4th பிளேஸ் ஆச்சு வரேன். இப்போ ஸ்கோர் எவ்வளோ கிடைக்குதுன்னா 295. எங்கள் பக்கத்தில் உள்ளவனுக்கு 1K கிடைக்குது.
1.7Kவா? அவனுக்குன்னா ஆப்ஸ் பேக் அவ்வளோ பெருசாக இருக்குது. சரி ஆப்ஸ் இல்லை அவ்வளோ இதாக இருக்குது. 1.8K கொடுக்காங்க அவனுக்கு மட்டும். ஆனால் இதெல்லாம் லீவ் அங்கே தான் சீட்டிங் பண்ணுறாங்க பாருங்கள். 1.6K அவனுக்கு மட்டும் ஏன் அப்படி கொடுக்காங்க? எத்தனோண்டு இருக்கான். அவனெல்லாம் என் ஒத்த கையில் டீல் பண்ணுவேன். பாடி பில்டிங் தானே பண்ணுறாங்க, இருந்தாலும் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. டைனமே என்னங்க இப்போவும் நான் ஃபிஃப்த்து போயிட்டாங்க. அதெல்லாம் அநியாயங்க. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ உடம்பு பல்காக வச்சும் இந்த தோக்கடிக்க முடியலன்னா ரீபத் பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்கே பார்ப்போம். ஜாயின் கிளப்பு என்ன கிடைக்கும் ஜாயின் பண்ணால்? இந்த பெட்டு 100 ரூபா காசுக்கு நான் ஜாயின் பண்ணேன். அடப்போங்கடா. ரெஃபரல் எனக்கு யார் ஃப்ரெண்டு? 2Kலாம் கொடுத்து நான் 3 ஹேட்ச் பண்ணலாமா? 5000 ப்ளக்ஸு. ஆட்டோ ஹேட்ச் நம்ம பாட்டுக்குள்ளே பண்ணுவோம். ஆட்டோ ஹேட்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். அது பாட்டுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குமா. நம்ம அப்புறமா மற்ற காசுலையும் இதில் தான் செலவழிக்க போகிறதுனால அப்புறமா நிறுத்திடுவோம். எப்போ தோணுதோ நிறுத்தி இதில் கிராஃப்ட் பண்ண முடியும்னு தான் நினைக்கிறேன். பார்த்த போது கிராஃப்ட் இருந்தது, அதனால் கிராஃப்டையும் போட்டு நம்ம நல்லா பெட்டாக இது பண்ணுறோம். பீச் மங்கி பீச் க்ரோக்கடைல் தவிர வேறு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குதுங்க. லெஜெண்டரி ஒன்று கிடச்சிருக்கு, நான் தான் நோட்டீஸ் பண்ணல. சரி ஓகே வெயிட் பண்ணுவோம். பீச் மங்கி அப்புறம் என்ன, இதுவும் பீச் மங்கி. பரவாயில்ல, பீச் மங்கி 2 கிடச்சிச்சின்னா கவலைப்பட வேணாம். இன்னும் ஒன்று கிடச்சா அதை அப்கிரேட் பண்ணிடலாம்ல. கரெக்டாக சொல்லும்போது தான் பீச்சு க்ரோக்கடைல் கொடுப்பாங்க. சரி ஓகே. 3 இருக்கா? சரி ஓகே. கிராஃப்ட் பண்ணால் எக்யூப் பெஸ்ட்டு கொடுத்துருவோம். நாங்கள் இது எக்யூப் ஆகல. ஓ இது கிராஃப்ட் பண்ணோன்னா இதுவும் கிராஃப்ட் ஆகிட்டுங்க பீச் க்ரோக்கடைல். அதனால அதுதான் இப்போ பவர் அதிகமாக இருக்குது. சரி பரவாயில்ல. 3 பீச் மங்கி கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன். அதையும் அப்கிரேட் பண்ணி வேறு என்கிட்ட 2 அப்கிரேடட் பீச் மங்கி இருக்குது, அது கூட அப்கிரேட் பண்ணிடுறோம்ல. எப்படி மூளை நாங்கள்லாம் அந்த காலத்துலேயே அப்படி, இந்த காலத்தில் வேறு மாதிரி இருக்கணும். பீச்சு க்ரோக்கடைல் டே 2 கிடச்சிச்சா? 1 கொடுறா. கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இந்த பீச் மங்கியை கிராஃப்ட் பண்ணிட்டு இப்போ இந்த கிராஃப்டட் பீச் மங்கியும் கிராஃப்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்மகிட்ட இருக்குதெல்லாம் ஹை ரேட்டடு ரேங்க். ரீபத் பண்ணிடுவாங்க. நோ 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 ரீபத் பண்ணதுக்கப்புறம் பாருங்களேன் நம்ம உடம்பு எப்படி ஆயிட்டுன்னு. அப்படியே பால் மஞ்சள் கலரில் ஆயிட்டு, அப்படியே பாலையும் மஞ்சளையும் ஊற்றுன கலரில் ஆயிட்டுங்க. ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் வெள்ளை கலரையும் மஞ்சள் கலரையும் சேர்த்து பாருங்கள், இப்படி தான் இருக்கும். நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எங்கள் வீடியோ 24 நிமிஷத்துக்கிட்ட வந்துட்டுங்க. இங்கேயே முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். இருங்க, நம்ம வேறு எங்கெல்லாம் இருக்குதுன்னு சுற்றி பார்த்துட்டு வந்துடும். அவ்வளோதானா? 1K சேர்த்துட்டோம் நம்ம. அங்கே பாருங்கள் மேலே 1Kன்னு இருக்கா. டெலிபோர்ட்டில் வேறு என்னெல்லாம் ஏரியா இருக்குதுன்னு தெரில, பார்த்துருவோமா? அது என்னங்க ரேடியோ? சரி விடுங்க. நம்ம டெலிபோர்ட் இருக்குல்ல, மண்டியை பாருங்களேன். ஒரு செகண்ட், இப்படி அழகாக இருக்கேனா? ஆன்லைன் ரிவார்ட்ஸ் வேறு கிடச்சிருக்கு. ஐயோ கடவுளே. அடுத்த வேர்ல்டு இருக்கும். அந்த வேர்ல்டுக்கு நான் அடுத்த வீடியோவுக்கு சஸ்பென்ஸ் வச்சுக்கிட்டுறேன்.
பாய் 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 பாய்.